மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 137. இது ஆர்டர் பண்ணி வாங்கின கேக் இல்லை, நிதிஷுக்காக மித்ராவே செஞ்சது. கிரி சொன்னவுடன் எல்லோரும் திகைத்து பார்த்தார்கள். மித்ரா உடல் நடுங்க பயத்தோடும் ஆதேஷை பார்த்தாள். அவன் முகத்தில் இருந்து என்ன நினைக்கிறான் என்று புரியாமல் தவித்தாள். அதற்குள் வேகமாக ஓடி வந்த நிதிஷ் அவளை கட்டி கொண்டான். அவளை குனிய வைத்து அவள் இரு கன்னங்களிலும் மாறி மாறி முத்தம் வைத்தான். தேங்க்யூ அத்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று உற்சாகமாக கூறினான். எல்லோர் முன்னிலையிலும் எதுவும் பேச முடியாமல் அமைதி காத்தனர் மித்ராவின் குடும்பத்தினர். சூப்பர், மித்ராவுக்கு இதெல்லாம் செய்ய தெரியுமா? நீங்க சொன்னதே இல்லையே என்று நந்தினியிடம் கேட்டார்கள் நிதிஷின் நண்பர்களுடைய அம்மாக்கள். சிரித்து மழுப்பி சமாளித்தாள் நந்தினி. அவனுடைய நண்பர்கள் அவனிடம் வந்து, நிதிஷ் ப்ளீஸ், உன்னோட அத்தை செஞ்சதில் எங்களுக்கு ஒரே ஒரு பீஸ் கொடுக்குறியா, சாப்பிட்டு பார்க்குறோம் என்று ஆசையாக கேட்க ஆரம்பித்தனர். நிதிஷோ பெருமையாக அதனை அப்படியே தூக்கி கொடுத்து விட்டான். எல்லாரும் எடுத்துக்கோங்க என்றான். என்னடா, இப்போதான் உனக்கே வேணும்னு சொன்னேன், இப்போ எல்லாருக்கும் கொடுக்குற என்றாள் நந்தினி. மம்மி, இது அத்தை செஞ்சது தானே, நான் எப்போ கேட்டாலும் செஞ்சு கொடுக்க போகிறாங்க, அதனால தான். என்னோட அத்தை செஞ்சது எப்படி இருக்குன்னு இவங்க எல்லாரும் டேஸ்ட் பண்ணட்டும் பெருமையாக கூறினான் நிதிஷ். நந்தினி உள்ளுக்குள் மகிழ்ந்தாலும் தன் கணவனை எண்ணி மனதிற்குள் பயம் கொண்டாள். மித்ராவின் அப்பா அருணாச்சலம் அவள் நண்பர்களை மட்டும் நிறுத்தி கொண்டார். மற்றவர்கள் பார்ட்டி முடிந்து சென்று விட்டார்கள். டேகிரி, உனக்கு ஏண்டா இந்த வேண்டாத வேலை? நம்மளை மட்டும் எதுக்கு நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா? இன்னைக்கு மித்ரா கூட சேர்ந்து நமக்கும் தண்டனக்காதான் என்று கிரியை திட்ட ஆரம்பித்தனர். அவன் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தான். இப்படி அமைதியா இருந்தா எப்படிடா? என்ன சொல்லி சமாளிப்ப? விடுடா, மித்ரா பாவம், இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே இருப்பா? அதுக்கு அவளை காலேஜை விட்டு நிறுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? ஆமாம், பெரிய காலேஜ், இன்னும் இருக்கிறது ஃபைனல் செமஸ்டர் மட்டும்தான். அதை எழுதினா மட்டும் அவளுக்கு என்ன ஆகிட போகுது? எப்படியும் அதுக்கப்புறம் அந்த படிப்பால் அவளுக்கு எந்த யூஸும் இல்லை. அதனால் அவள் எழுதுறதும் ஒன்று தான், எழுதாமல் இருக்கிறதும் ஒன்று தான். அவன் கூறுவதில் இருந்த உண்மை புரிந்த அனைவரும் அமைதி காத்தனர். நான் ஒரே ஒரு தடவை அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஒருவேளை அவங்க புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம்தானே என்றான் கிரி. சரிதான்டா, ஆனால் மித்ராவை ஏதாச்சும் சொன்னாங்கன்னா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? எல்லாரும் அவள் மேலே பாசமாக தானே இருக்காங்க. அவளை அடித்து கொடுமைப்படுத்த எல்லாம் மாட்டாங்க. என்ன, கொஞ்சம் திட்டுவாங்க, அவ்வளவுதானே. வாங்கிக்கட்டும். நாம எல்லாம் நம்ம வீட்டில் எதுக்குமே திட்டு வாங்கினதே இல்லையா? அவன் சொல்கிறதும் கரெக்டு தானே என்றான் நிர்மல். முடிஞ்சா நாமளும் சப்போர்ட் பண்ணலாம், இல்லைனா விட்டுடலாம் என்றாள் சிவானி. அனைவரும் அதற்கு சம்மதித்தனர். எல்லோரும் சென்ற பின் மித்ராவின் தந்தை அவர்களை அழைத்தார். அவர்கள் முன்னிலையில் மித்ராவிடம் கடிந்து கொண்டார். என்ன மித்ரா, இதெல்லாம் உனக்கு எதுக்கு இந்த வேலை? நம்ம கிட்ட இல்லாத பணமா? இப்படி கேக் செஞ்சுதான் நம்ம சம்பாதிக்கணுமா? அவர் அடுத்து பேசும் முன் அவரை நிறுத்தினான் கிரி. அங்கிள், ஒரு நிமிஷம். மித்ரா இதை பணத்துக்காக செய்யல, இது அவளோட பேஷன். அது ஏன் உங்களுக்கு புரியல? நீ எங்க குடும்பத்து விஷயத்துல தலையிடாத தம்பி என்றார் மித்ராவின் அம்மா மலர்கொடி கோபமாக. ஆண்டி, அப்போ நாங்க இருக்கிறப்போ நீங்க அவளை கேள்வி கேட்கக்கூடாது. எங்களை அனுப்பிட்டு அவளை என்ன வேணும்னாலும் கேளுங்க. இப்போ எங்க முன்னாடி அவளை கேட்கறதுனால தான் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதை செய்ய சொல்லி அவகிட்ட சொன்னது நான். அதனால இதை எக்ஸ்பிளைன் பண்ற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் என்றான் கிரி. ஆழமாக அவனை பார்த்து கொண்டிருந்தார் அருணாச்சலம். அங்கிள் ப்ளீஸ், ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடுங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். மித்ராவோட மோட்டிவ் பணம் இல்லை அங்கிள், தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. கேக் செய்ய சொல்லி நான் மித்ரா கிட்ட சொன்னப்போ அதுக்கு ஆகிற செலவை நாங்கள் ஷேர் பண்ணி கொடுக்கறதா தான் சொன்னோம். ஆனால் அவள் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் எங்ககிட்ட பணம் வாங்கலை. என்கிட்ட பணம் இருக்குது, அதை செலவு பண்ண எனக்கு உரிமையும் இருக்குது. என்னோட அப்பாவோ அண்ணனோ யாரும் எங்கள் வீட்டில் அதை பற்றி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் நாங்கள் கொடுக்குற கிஃப்டை எப்படி உன்னோட செலவில் கொடுக்கறது அப்படின்னு கேட்டோம். ரொம்ப நாள் கழித்து எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணேன். அந்த சந்தோஷத்துக்கு நான் கொடுத்த விலையாக அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான். அப்போவும் உங்களுக்கு மனசு திருப்தி இல்லைன்னா எனக்கு ஒரே 1 ரூபாய் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டா. ஏன் அது 1 ரூபாய்ன்னு நாங்கள் கேட்டோம். அந்த 1 ரூபாயை பார்க்கும்போது நான் ஒரு தடவை சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்ற ஞாபகம் எனக்கு வரும். அது எனக்கு போதும். எண்ண முடியாத அளவுக்கு எனக்கு பணம் தேவையில்லை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் அவளுக்கு நாங்கள் கொடுத்தது வெறும் ஒரே 1 ரூபாய் தான். இப்போ சொல்லுங்க அங்கிள், மித்ரா இதை செஞ்சு கொடுத்தது பணத்துக்காகவா? அவர் அமைதியாக மித்ராவின் முகம் பார்த்தார். அவளோ தலையை குனிந்து கொண்டாள். அங்கிள், கேக் நல்லா இருக்கு, அது ஃபுல்லாக எனக்கே வேணும் அப்படின்னு நிதிஷ் கேட்கும்போது மித்ராவோட முகத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அதில் எவ்வளவு சந்தோஷம். நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்து ஒரு விஷயத்தை வாங்கி கொடுத்துருந்தா கூட அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் கிடைச்சிருக்காது.
ப்ளீஸ் அங்கிள், அவளுக்கு பிடிச்சது செய்ய விடுங்க என்றவன் நேராக அந்த டேபிள் அருகே சென்றான். எல்லோரும் சாப்பிட்டு விட்டு மிச்சம் ஒரே ஒரு துண்டு கேக் மட்டும் அதில் இருந்தது. அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து வந்து அருணாச்சலத்திடம் நீட்டினான். அங்கிள் ப்ளீஸ், இதை ஒரே ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்க. நாங்கள் யாரும் இதை டேஸ்ட் பண்ணலை, ஆனால் இது நிச்சயமாக நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். அதை நிதிஷோட முகத்துல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதை உங்கள் முகத்துல இருந்தும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். மித்ராவின் ஆசையை ஏற்றுக்கொள்ளச் சொல்லி மறைமுகமாக கிரி கேட்க அதனை புரிந்து கொண்டார் அவர். சில நிமிடங்கள் யோசனைக்கு பிறகு அதனை வாங்கி சாப்பிட்டார். அதை சாப்பிட்டும் அவர் முகம் இறுக்கமாகவே இருந்தது. மனதிற்குள் வருத்தம் கொண்டான் கிரி. எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்து விட்டான். மித்ரா ஆர்வமாக தன் தந்தையின் முகத்தை பார்த்து கொண்டிருக்க, மித்ரா, எனக்கு பிடிக்கல என்றார். அவள் அதனை எதிர்பார்த்தது போல் தோன்றியது. உணர்ச்சி துடைத்த முகத்தோடு, சாரி டாடி என்றாள். நெக்ஸ்ட் டைம் எனக்கு வெண்ணிலா ஃப்ளேவரில் பண்ணி கொடு என்றார். திகைத்து வியப்போடு தன் தந்தையை நோக்கினாள் மித்ரா. எல்லோரும் கையை தட்டி ஓ என்று சத்தமிட்டனர். புன்னகைத்தார் அவர். வேகமாக ஓடி வந்து தன் தந்தையை கட்டிக்கொண்டாள். தேங்க்ஸ் டாடி என்றால் கண்களில் நீர் மல்க. அவளை அணைத்து உச்சி முகர்ந்தார் அருணாச்சலம். எல்லோரும் சொல்லிக்கொண்டு கிளம்பிவிட மித்ரா அப்பொழுதுதான் மாதேஷை தேடினாள். அவன் எங்குமே இல்லை. கேள்வியாக நந்தினியை பார்த்தாள். அதனை புரிந்து கொண்டவள் தன் கண்களால் அவர்கள் அறையை ஜாடை காட்டினாள். அத்தனை நேரம் இருந்த சந்தோஷம் அவளுக்கு வடிந்து விட்டதாக தோன்றியது. தனியாக நந்தினியிடம் சென்று, அண்ணி, அண்ணன் எப்போ ரூமுக்கு போனாரு என்று கேட்டாள் வருத்தத்தோடு. மாமா உன்கிட்ட கேக் கேட்டப்போ போயிட்டாரு. வேதனையோடு அவர்கள் அறையை நோக்கினாள் மித்ரா. அண்ணி, நான் அண்ணன்கிட்ட போய் பேசவா? சும்மா இருக்க மாட்டியா நீ? அதட்டினாள் நந்தினி. அதுதான் மாமாவே ஓகே சொல்லிட்டாருல்ல, இப்போ அவர்கிட்ட பேசி அவர் வேண்டாம்னு சொன்னா என்ன பண்ணுவ? நான் செய்ய மாட்டேன் என்றாள் கண்களில் நீர் தேங்க. அவளை அணைத்து உச்சி முகர்ந்தவள், ஏன் மித்ரா இப்படி இருக்க என்றாள். எனக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கும் அண்ணி. பெருமூச்சு ஒன்றை விடுத்தாள் நந்தினி. சரி விடு, பார்த்துக்கலாம். இப்போ போனால் கோபத்தில் கடிச்சு கொதறிடுவாரு. நானே அதுக்கு தான் ரூமுக்கே போகாமல் இருக்கேன். பேசாமல் நாளைக்கு சமாதான கொடி பறக்க விடலாம், சரியா? என்று வேகமாக தலையசைத்தவள், நீங்கள் அதுக்குள்ள அண்ணனை சமாதானப்படுத்தி வைக்கிறீங்களா என்றாள் ஆர்வமாக. அவளை முறைத்தாள் நந்தினி. சரி சரி, கோச்சுக்காதீங்க, என்னோட செல்ல அண்ணி இல்லை, ப்ளீஸ் எனக்காக இதை கூட செய்ய மாட்டீங்களா என்று அவள் நாடி பிடித்து கொஞ்சினாள் மித்ரா. மெல்லியதாக புன்னகைத்தவள், சரி பார்க்கலாம் என்றாள். தேங்க்ஸ் அண்ணி என்று அவளை கட்டிப்பிடித்து உற்சாகமாக சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டாள் மித்ரா. இரவு உணவு உண்ணும் வேளையில் எல்லோரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க தன் அண்ணனை தேடினாள். அப்போதும் அவன் அங்கே இல்லை. அவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. சாப்பிட்டு முடித்தவுடன் நந்தினியிடம் கேட்டாள், அண்ணி, அண்ணன் சாப்பிடலையா? அவர் எங்கேயோ வெளியே போயிருக்காரு மித்ரா, வெளியவே சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. அவளுடைய சோகமான முகத்தை கண்ட நந்தினி, விடு மித்ரா, எதுக்கு இப்போ இப்படி இருக்க? அவரை சமாதானம் பண்ணிக்கலாம், சரியா என்று ஆறுதல் சொல்லி அனுப்பி வைத்தாள். மறுநாள் காலையில் உறக்கம் கலைந்து எழுந்தவள் சென்று காலை கடன்களை முடித்துவிட்டு வந்து தன் செல்போனை எடுத்தாள். வாட்ஸ்அப்பில் அவள் நண்பர்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டு அனுப்பியிருந்தனர். ஆர் யூ ஓகே? இஸ் எவ்ரிதிங் ஃபைன்? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? எனி ப்ராப்ளம்? யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? யாரும் திட்டல இல்லை? இப்படி பல மெசேஜுகள். எல்லாவற்றையும் படித்தவள் இதழில் புன்னகை அரும்பியது. தன் நண்பர்களை எண்ணி சந்தோஷம் கொண்டவள், இந்த நண்பர்கள் எல்லாம் எனக்கு மீண்டும் கிடைத்தது கிரியால் தானே. இப்போது என் பேஷனும் அவனால் தான் நிறைவேறப் போகிறது. ஹீ இஸ் சம்மன் ஸ்பெஷல் இன் மை லைஃப் என்று தனக்குள் சொல்லி கொண்டாள். கிரியின் நினைவுகளோடு உற்சாகமாகவே தன் அறையை விட்டு கீழே இறங்கினாள். டைனிங் டேபிளில் அமர்ந்து மாதேஷ் காஃபி அருந்தி கொண்டிருந்தான். அவனை கண்டவுடன் அவனிடம் பேச எண்ணி மெதுவாக அவன் அருகில் சென்றாள். அண்ணா. நிமிர்ந்த அவள் முகத்தை பார்த்தான். ஆனால் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. சில நிமிடங்கள் காத்திருந்தவள் பின் அவளே கேட்டாள், என் மேல கோபமா அண்ணா? அவனோ அவளை உற்று பார்த்து கொண்டே இருந்தான். இதற்கு மேல் அவனிடம் என்ன சொல்வது என்று புரியாமல் தன் தலையை தாழ்த்தி கொண்டாள். காஃபி குடித்து முடித்தவன் எழுந்தான். இங்க வா என்று சொல்லி அவளை தாண்டி நடக்க அவன் பின்னே பயத்தோடு சென்றாள். ஓர் அறையின் முன்னால் சென்று நின்றவன், இந்த கதவை திற என்றான். அவள் மனதிற்குள் பயம் வந்து குடிக்கொண்டது. ஒருவேளை இந்த ரூமுக்குள்ளேயே நம்மளை அடைச்சி வைக்க போறாரோ, இல்லை நமக்காக பேசினான்னு கிரிய. மனதிற்குள் படபடவென அடித்து கொண்டது அவளுக்கு. என்றான் மாதேஷ் அழுத்தமாக. அவன் பார்வையின் அதட்டலில் கதவை திறந்தாள் மித்ரா. உள்ளே இருந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.